ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல்லையும் செயலையும் அப்படி பின்பற்றி வாழ்ந்த நல்ல தோழர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையும் உயிரையும் தியாகம் செய்த நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழும்பிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்ன நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞருக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த தர்பியாவில் இன்றைய இளைஞர்கள் அறிய வேண்டியவை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல் நாம் இங்கே அறிய இருக்கின்றோம். குறிப்பாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடுக்கான காரணம் என்ன சொன்னால், இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை என்பது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்றைய சமுதாயத்தர்கள் இருந்த ஒரு சூழல் என்பது கிடையாது. ஏன் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்படுறோன்னு சொன்னால், முந்தைய சமுதாயத்துடைய நிலைமை மாதிரி நாம் கிடையாது. நம்முடைய இந்த வாழ்க்கையுடைய முறைகள் எப்படி மாறிவிட்டு என்று சொன்னால், இளைஞருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லாருமே டெக்னாலஜியில் ரொம்ப வளர்ந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இன்னும் வளரும், போக 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 அதிகமான வளர்ச்சியை நம்ம முன்னோக்கி இருக்கிறோம். ஆனால் முன்னோக்கிய வளர்ச்சியை முன்னோக்கியதை மட்டும் மனிதன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் அவன் போயிடுவான். ஆனால் இளைஞருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த முன்னேற்றத்தின் பக்கம் அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் அதனால் ஏற்படக்கூடிய தீமையின் பக்கம் கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக, தீமையின் பக்கமாக, அதனுடைய அழிவின் பக்கமாக அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த இளைஞர்களுக்கு நாம் தனியாக அவர்களுக்கு கவனம் எடுத்து அவர்களுக்காக இது போன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தள்ளப்படும். நம்ம நினைக்கிற இளைஞர் என்பது என்னது? அது ஒரு பருவம் தானே, குழந்தை பருவம் தானே. அதுக்கப்புறம் 2வது பருவம் விடலை பருவம், அதுக்கப்புறம் இளைஞர் பருவம், அதுக்கப்புறம் முதிய அது ஒரு பருவம் தானே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் இளைஞர்களுக்கென்று ஒரு தனியாக இஸ்லாம் சொல்லி காட்டுது. இளைஞர் என்பவர்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கூலியெல்லாம் இறைவன் தருகின்றான், இறைவனத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரிசு கிடைக்கும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு பார்த்து சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு என்ன செய்கிறான்? நிழல் தருகிறான். ஏன் நிழல் தரான்னு அர்த்தம்? அங்கே நிழலே கிடையாது. வனாந்தரமான ஒரு பூமியில் எந்த விதமான நிழல் இல்லாமல் மரம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழலை தருகிறான். அந்த 7 நபர்களை ஒரு ஆள் யாரு படிச்சிருக்கீங்களா? ஹதீஸ என்ன ஹதீஸு? அந்த ஒரு ஆள் யாரு சொன்னா, இறை வணக்கத்தை ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. யாரு சொன்னா? ஷாபுன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷாபுன்னு அர்த்தம் இளைஞர், ஒரு இளைஞர். நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன் இறைவனுடைய வணக்கத்தில் தன்னுடைய அந்த இளமை பருவத்தையே அவர் கழிச்சார், செலவழிச்சார் என்ன நபிகள்லாம் சொல்றாங்க. அப்ப இளைஞர் பருவத்தை, எல்லா பருவத்தையும் இளைஞர் வணங்க தான் செய்கிறோம். சின்ன வயசுலேயும் ஒருத்தன் தொழுவ தான் செய்கிறான், இளைஞராக இருக்கும்போது வணங்க தான் செய்கிறான், முதியோரான பிறகும் வணங்க தான் செய்கிறான். அதையே இளைஞருக்கு மட்டும் இங்கே சொல்லப்பட்டு அவருக்கு மட்டும் நிழல் கிடைக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இளைஞர் பருவம் என்பது
தன்னை கட்டுப்படுத்தி தன்னை ஒருமுகப்படுத்தி ஒரு சரியான மனிதனாக சிறந்த மனிதனாக அவனை கொண்டு செல்வது மிக சிரமமான ஒரு விஷயம். அது ஒரு விதமான ஒரு பருவ வயசு. அந்த வயசுல மனிதன் வழிகெட்டு போகாம அல்லாவை நம்பி இறைவனை நம்பி அவன் நல்ல வழியிலே செல்றான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய அதுக்கான பரிசனை தரான். ஸ்பெஷல் பரிசனது உனக்கு நிழல் நான் தரேன். நிழல் இல்லாத நாளில் நிழலை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்போ இளைஞர் பருவம் என்பது மிக முக்கியமானது. நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாகவும் இளைஞர் பருவத்தை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி கண்காணிக்கின்றோம். வரலாற்று செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய உலக விஷயத்தில் பாருங்களேன். வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய புரட்சிகள்லாம் ஏற்படுங்க. பெரிய பெரிய புரட்சி, பெரிய பெரிய ஆட்சி மாற்றங்கள்லாம் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஈரான் இருக்கு. இப்போ ஈரான் ஒரு நாடு இருக்கா இல்லையா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஈரான் என்ற ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. அது எந்த கொள்கை சார்ந்த நம்ம அப்புறம் வச்சுக்கோ, ஒரு வரலாற்று செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அங்கே என்ன ஏற்பட்டது. இந்த அமெரிக்காக்காரன் என்ன செய்வான்னு சொன்னால் எல்லா அரபு நாடுகளையுமே அந்த அரபு நாட்டு மன்னர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இராணுவ ஏற்பாடுகளை செய்து கொண்டு அடிமையாக வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களை கொள்ளடிச்சிட்டு போகிறதான் வேலை. கமிஷனுக்காக அங்கே வேலை செய்யக்கூடிய வேலை. இப்படிப்பட்ட வேலைகள் எல்லா இடத்துலையும் யார் செய்வான்? இந்த அமெரிக்கா செய்து கொண்டிருந்தான். அதே போன்றதை எங்கே செஞ்சான்? ஈரானில் செஞ்சான். ஈரானில் செய்யும் பொழுது நம்முடைய வளங்களை எல்லாம் இந்த அமெரிக்காக்காரன் கொள்ளடிக்கிறான். நம்முடைய வளங்களை எல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு அவன் கொள்ளடிச்சு அவன் நாட்டை மேம்படுத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ரேட்டுக்கு வாங்கிட்டு அங்கே போய் நல்ல ரேட்டு விற்கிறான் அப்படின்னு சொல்லி யார் முதல்ல தட்டி கேட்டது? இளைஞர் சமுதாயம். ஈரானில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயம் ஒரு இளைஞர் இயக்கத்தை அங்கே ஏற்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னருக்கு எதிரான புரட்சி ஏற்படுது. ஆனால் இராணுவம் வச்சிருக்கான். இராணுவம் இருக்கு. அமெரிக்காவுடைய இராணுவம் மற்ற இராணுவங்களை வச்சிருக்கிறான். உள்நாட்டு இராணுவம் வச்சிருக்கிறான். அந்த இராணுவத்தாலே கட்டுப்படுத்த முடியல. அங்கே இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியும். கொமேனி சொல்லுவாங்க இல்லையா, கொமேனின்னு. அந்த கொமேனின்னு செய்கிறார், பிரான்ஸில் இருந்து கொண்டு அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆடியோ கேசட் மூலியமாக பிரச்சாரத்தை கொண்டு போகிறாரு. நம்ம நாட்டை வெளிநாட்டுக்கார அடிமைப்படுத்தக்கூடாது, அதனால் நம்ம அவனுக்கு எதிராக என்ன செய்யணும், களம் காண வேண்டும் சொல்லி அங்கே இளைஞர் இயக்கம் மிகப்பெரிய பாடுபடுது, மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணுது. கடைசியில் எந்த நிலைமை வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவம் கூட செய்யக்கூடிய இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவன் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இளைஞர் என்பது சாதாரண கிடையாது. நாம் அறிஞ்சுக்கிறோம் இளைஞர்னா என்னது, எப்படிப்பட்ட வேலையை நம்மளால் செய்ய முடியுங்க. ஒரு இளைஞன் எப்படி நினைச்சுக்கிறான், தன்னை தாழ்மையாக படுத்திக்கிறான். ஆனால் இளைஞர்களால் எல்லாமே செய்ய முடியும். துடிப்பான ஒரு வலிமையான ஒரு உடல் வலிமை இருக்கிறது, மன தைரியம் இருக்கு, தைரியமாக பேசுவான், தைரியமாக சிந்திப்பான், எதையுமே துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு பருவம். அந்த வேலையை அந்த இளைஞர்கள் செய்தார்கள். ஓடி போயிட்டான் ஈரானுடைய மன்னன், ஓடி போயிட்டான். கடைசி யார்? கொமேனியுடைய ஆட்சி அதன் பிறகு இப்போ காமேனி இப்போ இருக்காரு ஆட்சி. அப்போ அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாருங்க. இப்போ இன்னைக்கு யார் அடித்தான்? இன்னைக்கு உலகத்தில் யார் வல்லரசு? ஏவுகணையில் ஈரானை மிஞ்சி யாரும் முடியாது. ரஷ்யாவும் சீனாவும் போராமப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவன் ஏவுகணையை தயாரிச்சதுக்கான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இராணுவத்துடைய தளபதி எல்லாம் இளைஞர்கள் தான், பட்டாளம் இருக்கிறது. அப்போ அருமை சகோதரர்களே, நம்ம என்ன சிந்திக்கணும்னு சொன்னால், அந்த ஈரானில் ஏற்படக்கூடியது இன்னைக்கு வளர்ச்சி ஏற்படும் சொன்னால் அதோட பின்னணி யாரு? இளைஞர் இயக்கம். இளைஞருடைய மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய அந்த புரட்சி தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டது. வரலாற்று செய்தி மூலியமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இளைஞர்கள் சாதாரண நினைச்சக்கூடாது. அவ்வளோ ஒரு பவரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களை எப்படி வழிகெடுக்கலாம், எப்படி இவங்களை கவுத்தலாம், அதற்கான வேலைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னது? அதற்கான வேலைகள் தான் அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் அவ்வளோ முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. இஸ்லாத்துடைய முதல் போர்கள் என்னங்க? முதல் போர் என்ன? பத்ரு யுத்தம்.
எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 300 சில்லற பேர். 300 சில்லற பேர். எந்த மாதத்தில் நடந்துச்சு? தெரியல. ரமலான் மாதத்தில் நடைபெற்றது அந்த போர்க்களம். சரியா? அவ மிகவும் எதிரி கூட்டம் எத்தனை பேர் இருந்தாங்க? 1000 பேர் இருந்தாங்க. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு குறைந்த எண்ணிக்கை எதிரிகள் பலம் பெற்ற ஒரு அந்த பத்ர் யுத்தத்தில் மிகப்பெரிய சிரமமாக ஒரு யுத்த காலத்தை ரசூலா சந்திக்கிறாங்க. ரசூலா சந்திக்க ஆசைப்பட்டது என்னது? வியாபாரி கூட்டத்தை மடக்கி பிடிச்சி என்ன செஞ்சிடணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை இழப்பை ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்தும் ரசூலா நினைக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்ச என்னது? பத்ர் யுத்தத்தை சந்திக்கணும்னு சொல்லி அந்த பத்ர் யுத்தத்தில் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய எதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை வேதனை செய்தவன், ரசூல்லா தொழுகும் பொழுது அவ்வளோ வேதனை கொடுத்தவன் யார்? அபூஜகல் இருக்காங்களே, அவன் தான் அதில் மிக நிறைய எதிரிகள் இருந்தான். அவன் தான் எதிரிகளே பெரிய எதிரி. அப்படிப்பட்ட அந்த எதிரியை யார் வீழ்த்தினாங்க தெரியுமா? யார் கொன்னாங்க தெரியுமா? யாரு? எத்தனை இளைஞர்கள்? 2 இளைஞர்கள் தான் முதல்ல தலைவரை போட்டு தள்ள. யாரு முக்கியமான தலைவர்? எதிரி கூட்டத்தினுடைய முதலாவது தலைவர் மெயின். தலைவர் போட அந்த ஒரு பெரிய இது சாதாரண ஆளை போட்ட விஷயம் வேற. முதல்ல தலைவரை ஃபர்ஸ்ட் போட்டது யார்? 2 பேர், 2 இளைஞர்கள் தான் போடுறாங்க. ரசூலாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, யார் போட்டது? ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டுனா அல்லாஹ்வுடைய தூதரை திட்டியவன், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தியவன், அல்லாஹ்வுடைய தூதரை வேதனைப்படுத்தியவன். அப்படிப்பட்டவன் நாங்கள் விடமாட்டோம். துடிப்பில் அந்த போர்க்களத்தில் கேட்குறாங்க, எங்கே இருக்கிறான்னு. அவங்க பார்த்ததும் கிடையாது. அபூஜகலாக 2 இளைஞரை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு ஆளை எப்படி போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி போர்க்களத்துக்கு வந்து முன்னெடுத்து வாளை ஏந்தி முன்னேறுகிறார்கள். அந்த தலைவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தரல. அவன் மண்டம் மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு, அவன் தலையை தான் வெட்டுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு நேராக அப்போ என்ன செஞ்சாங்க, அவனை க்ளோஸ் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த இளைஞரை கூப்பிட்டு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, பாராட்டிட்டு அவனுடைய உடலில் உள்ள அந்த அபூஜகலுடைய உடம்புல என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு தான். அந்த போர்க்களத்தில் கனிமத்து பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக அந்த பொருளையும் கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்தவங்க யார்? அல்லாஹ்வுடைய தூதரோட அதிகமாக செயல்பாட்டுக்கு இந்த மார்க்கத்துக்கு ஈடுபாடு விழுந்தவங்க யார்? இளைஞர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலையும் பார்த்தீங்க சரி, போர்க்களத்திலும் சரி, இன்ன பிற விஷயங்களுக்கும் சரி, குர்ஆனை மனனம் செய்வதிலும் யார் அதிகமாக இருந்தாங்க? இளைஞர் கூட்டம் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் குர்ஆனில் மஹக்கம் வழி நான் மனப்பாடம் செஞ்சிருந்தேன். எனக்கு வயசு எத்தனை? 10 வயசு. 10 வயசு. அவருக்கு 10 வயசு தான் இருக்குது. அவர் எவ்வளோ மனப்பாடம் பண்ணாராம்? ஹக்கம்னு அர்த்தம்னா சூரத்துல் ஹுஜராத் வரையும் 149வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயம் வரையும், கடைசி வரையும். அப்போ 49லேருந்து 114 அத்தியாயம் வரையும் மனப்பாடம் செஞ்சுருக்காருன்னா பாருங்கள் எவ்வளோ வசனம், எத்தனை அத்தியாயம் பாருங்கள். 50 65 அத்தியாயங்கள். 65 அத்தியாயங்களை அவர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு சூறாக்களை. அப்போ அவ்வளோ பெரிய பெரிய சூறாக்கள், அந்த பக்கம்லாம் பெரிய பெரிய சூறாக இருக்கும். அவ்வளோ மனப்பாடம். எத்தனை வயசில்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயதில் மனப்பாடம் செய்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் கூட இருந்து மனனம் செய்திருக்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவங்க மனனம் செஞ்சு மனப்பாடம் பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். இன்னைக்கு இளைஞர் நிலைமை என்ன? அன்னைக்கு போர்க்களத்தில் போய் போர் செய்ய ரெடியாக இருந்தாங்க, குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்ய ரெடியாக இருந்தாங்க. தொழுகையில் பார்த்தீங்கன்னா தொழுகை வைக்கிறதில்ல முன்னிலையில் இருந்தாங்க, பாங்கு சொல்றதுக்கு போட்டா போட்டி இருந்தாங்க. இன்னைக்கு இளைஞன் என்னங்க, எங்கப்பா இளைஞன் இருக்கான்? அவனை ஆளே காணப்பா, இங்கே தான் இருக்கானா இவன், அவனை என்று கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இளைஞருடைய நிலைமைன்னா இஸ்லாத்தை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியல.
பேர் என்னப்பா? அப்துல்லா. சரி, ரசூலானா யாருப்பா? தெரியலையே. குர்ஆன் எப்படிப்பா அருளப்பட்டது? தெரியலையே. குர்ஆனை நபிக்கு யார் வந்து கொடுத்தா? தெரியலையே. நபி தோழர்கள் கலீஃபாக்கள் எத்தனை பேருப்பா? தெரியலையே. அல்லாஹ் இதை ஹராம் ஆக்கியிருக்கான, எதெல்லாம் ஹராம் ஆக்கப்பட்ட சொல்லுப்பா, ஹலாலாக்கப்பட்ட சொல்லுப்பா, எதுவுமே தெரியல. பேர் என்ன? நான் அப்துல்லா, என் பேர் அப்துல் ரஹ்மானு, என் பேர் ஃபைசலு, என் பேர் இஸ்மாயிலு, என் பேர் இப்ராஹிமு. இப்படி பெயர் தாங்கி இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு அவ்வள நிலை நம்ம சமுதாயத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் முன்னிலையில் இருந்த அந்த இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்க? சுத்தம் போல்ட் அவுட். குர்ஆனை ஓத கூட தெரியல. சூறாக்கள் தெரியுமா? தெரியாது. அல்கும் சூரா இதை தெரியும் பாய். எப்படிப்பா? தொழுகையில் வந்து இதை காதில் ஒரு வாடி கேட்டிருக்கேன் பாய். சரிப்பா, உங்கள் ஏரியாவில் பள்ளிவாசல் இருக்க எப்பப்பா அசர் தொழுகா? தெரியாது. பள்ளி பக்கம் வந்தால் தெரியும். அப்போ இளைஞர்களுடைய நிலைமைலாம் மிக படு மோசமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். ஒரு பக்கம் அல்லாஹ் வந்து இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் இளைஞர் நிலைமை எப்படி சொன்னால் மொத்தம் சுத்தமாக அவுட் ஆகி போய் கிடக்கும். மிகப்பெரிய ஒரு பாதாள நிலைமை, மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு நிலையில வழிகேட்டில் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை பார்க்க முடியும். நம்ம எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட பண்பட்ட சமுதாயமாக நம்ம உருவாக்கப்படணும்? எப்படி அல்லாஹ் விரும்புகின்றான்? அல்லாஹ் வந்து விரும்பக்கூடியதுன்னு சொன்னா, நீங்கள் எல்லோருமே நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தின். பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல பிள்ளையா தான் இருக்கிறான். காரணம் என்ன? நல்ல பிள்ளையா தான் பிறக்கிறான். அவருடைய வளர்ப்பு, அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் நம்மை வழிகேட்டு கொண்டு போயிருக்கு. வழிகேட்டுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிற. அது காரணம் மார்க்கத்துடைய அறிவு நமக்கு தெரியாமல் இருக்குது. இஸ்லாத்தை நாம் அறியாதவராக இருக்கிறோம். எந்த அளவுக்கு போச்சுன்னா, இன்னைக்கு இந்த வழிகேடு எப்படி போயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு, ஒரு சைத்தான். அது சைத்தானே இல்லை, அது அல்லாஹ் கொடுத்த அருள் தான். ஆனால் அது சைத்தானாகவும் அருளாகவும் பயன்படுத்தி யார் கையில் இருக்கு? நம்முடைய கைகள் இருக்குது. ஒரு கத்தி இருக்குங்க, அந்த கத்தி என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் தான். ஏன்? அதை கொண்டு காய்கறி அறுக்கலாம், கறி அறுக்கலாம், தேவையானதை அறுத்துக்கலாம், ஒரு பேக்கிங் பண்ணிட்டு அந்த கயிறு அறுக்கிறதுக்கு அந்த கத்தியை பயன்படுத்திக்கலாம். அப்படி தானே? நல்ல விஷயத்துக்கு இந்த கயிறை பயன்படுத்திக்கலாம் அந்த கத்தியை. ஆனால் அந்த கத்தியை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு? அதை ஒருத்தனை குத்துறதுக்கு பயன்படுத்த என்ன ஆயிடாது? ஹராம் ஆகப்பட்டுருச்சு. அது வந்து தவறான விஷயமாக ஆகப்பட்டுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு செல்போன் ஒன்று அதிநவீனம், மிகப்பெரிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அது மனிதனுடைய அறிவை ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய, அதிகமான அவனுக்கு வந்து விஷயங்களை தெரியக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பாருங்க, உட்கார்ந்த இடத்துல புக்கிங் பண்ணிடுறான். சாப்பாடு வேணுமா? நடந்து போக தேவையில்ல, உடனே ஒரு புக்கிங், உடனே உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சிடும். வெளியூருக்கு போகணுமா? டிக்கெட், ட்ரெயினா, பஸ்ஸா, ஏர்போர்ட்டா, ஏரோப்ளைனா, டிக்கெட். இங்கேருந்து போகணுமா பஸ்ஸுக்கு, உடனே ஆட்டோ புக்கிங், கார் புக்கிங், போயிடுது உடனே. எவ்வளோ நல்லது தானே இதெல்லாம்? எவ்வளோ நமக்கு அல்லாஹ் கொடுத்த டெக்னாலஜி நல்லது தானே, சூப்பரானது, அருமையாக இருக்குது. உட்கார்ந்த இடத்துல செஞ்சுக்கிறோம். அமெரிக்காவில் நடக்கிற செய்தி இங்கே உட்காந்து பார்க்குறோம், லைவாக பார்க்குறோம். டெக்னாலஜி தெரிஞ்சுக்க நல்லது தானே? இப்படி தானே? எங்கேயோ விண்வெளியில் இப்போ போனார் இந்தியாவில் ஒருத்தர், அவர் போய் அங்கே இருக்கிறாரு, அங்கே போய் எல்லாமே பேசுகிறாரு, அதெல்லாம் நேரடியாக பார்க்குறோம். ஆச்சரியமான விஷயம் தானே? அப்போ இதெல்லாம் வந்து நல்ல டெக்னாலஜியான நிறைய விஷயங்களை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அறியக்கூடிய விஷயங்கள், அதிகமான மருத்துவ சம்மந்தப்பட்டது ஏராளமான நல்ல நல்ல விஷயங்களாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எது நல்ல நல்ல விஷயமா இருக்குதோ, எதெல்லாம் மனிதனுடைய அறிவை அதிகமாக வளர்க்குமோ, அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குதோ, அவனுக்கு புரோஜனமானதாக இருக்குதோ, அவனுக்கு அறிவை மெருகூட்டக்கூடியதாக இருக்குதோ, அதை பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு வந்து மேக்ஸ்னா அவ்வளோ கஷ்டம். யூடியூப்பை போட்டு பாரு, அப்படியே தெளிவாக சொல்லிடுவாங்க மேக்ஸை பற்றி. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? இருக்குது. இப்படி எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய அதிநவீன சாதனங்கள். இந்த சாதனம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள், ஏராளமான விஷயங்களை கற்றுக்கலாம். அவ்வளோ
அருள் கொடையாக இறைவன் கொடுத்த பேர் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த செல்போனு இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? எப்படி நம்ம பயன்படுத்துறோம் செல்போனை? ஆபாசத்துக்கு. அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன சொன்னா, பாட்டு கேட்கணுமா, எல்லா பாட்டும் ஆபாசங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக. பப்ஜி விளையாடிய ஒரு பையன் ஆயிட்டான். அப்படியே அதிலே கைதான் போகுது, கை அங்கதான் கடகடனா ஆகுது. அப்படியே ஃபேஸ்புக்கில் போடுறாங்க செய்தியாக. அவன் அப்படியே மனநோய் ஆகிட்டான். விளையாண்டு கேமை விளையாண்டு இந்த கை எப்படி போகுது, இப்படி போகக்கூடிய, அது போதையாகக்கூடிய அந்த கேமு. சும்மா லைட்டாக கேம் விளையாண்டுக்கலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு, ஒரு மூளைக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அளவு விளையாட பரவாயில்ல. ஆனால் கேமை பொழுதோட ரீலை பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே அவனுடைய மூளை மங்கி போயிருமா. மூளைக்கு எப்படி சொன்னால், பல விஷயங்களை மாறி மாறி மூளை கொடுக்கணுமா. பல விஷயங்களை மாறி மாறி மூளை கொடுத்தாலும் மூளை என்ன செய்யுமா, புத்துணர்ச்சியாக இருக்குமா. இவன் வந்து இந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு ஒரே விளையாண்டுட்டு இருக்கிறனால அவனுடைய மூளை மங்குகின்றது, ஞாபக சக்தி குறைகின்றது, மன அழுத்தம், மன நோய் என்பது ஏற்படுகிறது, கண் பார்வை இழக்கிறது, கையில் உள்ள எலும்புகள்லாம் தேய்மானம் அடைகிறது. இவ்வளோ பெரிய விளைவுகளை இந்த சமுதாயம் சந்திக்கிறது. அது குறிப்பாக யார்? இளைஞர்கள். 10 வயசுக்கு 12 வயசுக்கு அந்த பருவத்தை அடைஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு 40 வயசு உள்ள ஆளை பாருங்க, செல்போனில் நோண்டல மிக முக்கியமாக தேவையற்ற அனாவசியமாக செல்லை நோண்டக்கூடிய நிலைமை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நல்லதை கொண்டு போதா? நமக்கு விளையாடுறீங்களா, ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? ஒன்றே பயன் இருக்கும், நேரத்தை நல்லா பாஸ் பண்ணேன், நேரத்தை நான் நல்லா செலவழித்தேன் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் இருக்குமே தவிர அதனால் பயன் இருக்கா உங்களுக்கு? ஒரு பயனும் கிடையாது. செல்போனை நோண்டியே அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு இன்னைக்கு ஆபாச காட்சிகளில் ஆபாசத்தின் மூலியமாக மனிதன் மிகப்பெரிய வழிகட்ட போயிட்டான். இளைஞர்கள் இன்னைக்கு வழிகட்டு காரணம் என்ன? சைத்தானை திறந்தா வேணா அது ஒரு லிங்க் வருது, அந்த லிங்கை தட்டிட்டு கூட மாட்டான், லைட்டாக தான் பண்ணுறான், உடனே நேராக உள்ளே போயிடும் ஆபாச காட்சி. ஃபேஸ்புக்கை பாருங்க, முன்னாடியே என்னது ஸ்டோரி வரும், அது ஸ்டோரிக்கு முன்னாடியே அதுவே ஆபாச காட்சி. இவனே விரும்பி இருக்க மாட்டான். என்ன மாதிரி வழி கேட்டனா, ஏன் இவ்வளவு நம்ம விரும்பாமல் நம்மை தீமை கலைக்குது. அந்த காலத்தில் எப்படி அந்த காலத்துடைய முறை, நம்ம இந்த காலத்து முறை எப்படின்னா, நான் விரும்பி தீமைக்கு போனோம். ஒரு தீமையை செய்வதற்கு ஒருவன் ஆபாச காட்சியை பார்க்கணும். அப்போனா ஒரு தியேட்டர் போடுவான், படம் சொல்லி தியேட்டர் போட்டிருப்பான். அந்த தியேட்டருக்கு போய் தான் என்ன செய்யணும், யாருக்குமே தெரியாமல் தூரமான இடத்துல போய் டிக்கெட்டை வாங்கி அதை பார்க்கறதுக்கான அவன் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அப்படியா? அதுவே வந்து நிற்குது ஆபாச காட்சி. நம்மை வழிகெடுக்கக்கூடிய விஷயம் நம்ம நேரடியாக வந்து நிற்குது. அது அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு பாருங்க. நம்ம விரும்பாமல் நம்மை திணிக்கப்படுது. ஒரு செய்தியை பார்த்துருக்கு, நம்ம விரும்பாமல் விளம்பரம் போகிறாங்க இல்லையா, அந்த விளம்பரத்தை பண்ண முடியுமா? ஸ்லிப்பு பண்ண முடியாது. அது மஞ்சள் ஓடுனா செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன் திணிக்கிறேன் விளம்பரத்தை அவனே திணிக்கிறேன். வெள்ளைக்கூட வந்தால் அவன் கீழே போயிடும், அதே மஞ்சள் கூட வந்தால் போக முடியாது. அந்த ஒரு நிமிஷம் அந்த விளம்பரத்தை நீ பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஆபாசத்தை அவனா திணிக்கிறான். ஃபேஸ்புக்கு திறந்தீங்கன்னா ஸ்டோரியில் நேரம் நிற்குது ஆபாசம். சைத்தான் நம்மளை ஒரு மாதிரி பூசலாட போனால் ஒரு கை பட்டுச்சுன்னா அப்படி அது பாடு, அது போல தொடர்ச்சியாக காட்டிகிட்டே இருக்கும். அது என்னத்தை முதல்ல காட்டுதோ, எப்படி செட் பண்ணியிருக்கான், நீ தீமைக்கு போனால் தீமைக்கே போயிரு, நல்லதுக்கு போனால் நல்லதுக்கே போ. அந்த மாதிரி அவனுடைய செட்டப்பே அப்படி தான் இருக்கும். உன்னை பார்த்தான்னா அது சம்மந்தப்பட்டதே வந்துட்டு திணிக்கப்படுது தீமைகள். ஒரு மதுபானத்தை நீங்கள் குடிக்க போகிறீங்க. அந்த காலத்தில் மதுபானத்தை குடிக்க போகும்போது என்ன செய்வானா, யாருக்குமே தெரியாமல் ரொம்ப தூரம் போய் குடிப்பான். அல்லது என்ன செய்வான், வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கதவெல்லாம் பூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் மதுபானத்தை குடிப்பான். அந்த காலத்துடைய நிலைமை. இன்றைக்கி என்ன நிலைமை, டீ கடையில் போய் பக்கத்தில் ஒரு டீ கடை சொன்னால் நடந்து போய் டீ கடையில் அண்ணா ஒரு டீ கொடுங்க
அப்படின்னு சொன்னோன்னே டீயை வாங்கி அசால்ட்டாக குடிச்சு போகிற மாதிரி இன்றைக்கி நிலைமை என்னன்னு சொன்னால் ஒரு டீ சாப்பிட்ற எவ்வளோ லேசான காரியமோ அதை போன்று என்னது ஒயின் ஷாப் போய் டாஸ்மாக் போய் ஒரு சின்ன பையன் வாங்குறான், அவனுக்கு கொடுக்குறான். அந்த சின்ன பையன் வாங்கினாலும் அவனுக்கு என்னது பில்லு போட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறான். ஒரு வயசானவர் எனக்கு ரொம்ப கேட்டேன்னு அப்படி ஒரு மாதிரி புல் அரிச்சு போச்சு. ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவர் முஸ்லீம் அல்லாதவர் தான். அவர்கிட்ட பேசி ஃபேன்சி கடை வச்சுருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னார், கோட்ரு அடிப்போம் நாங்களாம். அப்போல்லாம் வந்து நானும் பையனும் சேர்ந்து அடிப்போம். இப்போ என் பேரன் வந்துட்டான், உட்காந்துக்கிட்டான். அவன் அப்பா தாத்தா எனக்கு கொடுத்துக்கிறான். அவனை கொஞ்சம் கொடுத்தேன், இது குடிட்டு அவனுக்கு தலைவலிலாம் போயிடும் அப்படி அவனுக்கு கொடுத்தேன். இப்போ அவனுக்கு குடிச்சு நான் குடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறேன். அப்போ எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா இந்த மதுபானம் ஒரு காலத்தில் பாவமாக, அவமானமாக, தீமையாக, மக்களை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு வேலை இருந்த விஷயம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு லேட்டஸ்டாக, அது ஒரு பெருமை அடிக்கக்கூடிய விஷயமாக இன்னைக்கு ஆகி போச்சுங்க. பெருமை அடிக்கக்கூடிய பேரன் நான் ஊற்றி கொடுக்குறேன் என்று பெருமையை சொல்கிறார் நம்மக்கிட்ட, முஸ்லீம் அல்லாதவர் தான். இப்போ எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஒரு திருமண காரியத்தில் கூட ஏன் இதை நம்ம தீமையை இவ்வளோ விஷயத்தை நம்ம யோசிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ நெருக்கத்தில் நம்ம இருக்கிறோம். திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது அந்த கல்யாண விருந்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுபானம் வைக்கணும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்க அந்த சபையில் பெண்கள்லாம் குடிக்கிறாங்க உட்காந்து. இளைஞர் பெண்கள் மாணவிகள் குடிக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அப்போ அருமை சகோதரர்களே, நம்ம எதுக்கு நம்ம இதை விட பாதுகாக்கணும்? நம்ம தீ வந்து ஒரு 3 தெருவு தள்ளி தீ வந்துருந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு அசால்ட்டாக இருக்கலாம். நம்ம ரூமுக்குள்ளே தீ எரிஞ்சு நம்ம கம்முன்னு என்ன ஆயிடுவோம், ரூமுக்குள்ளே தீ எரிஞ்சிட்டு இருக்குங்க, இந்த பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்ம கம்முன்னு இருக்கோம், அது தீ தானே அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன என்ன ஆயிடும், கொஞ்ச நேரத்தில் அது நம்மளை வந்து தாக்கும். அப்போ தீமை வந்து நம்மளை நெருங்கி வந்துடுச்சு, கிட்ட நிற்கிறோம். கருகாம தான் நம்ம இருக்கோமே தவிர, சிலர் முக்கால்வாசி பேர் கருகியும் கால்வாசி பேர் கருகாமல் நம்ம இருக்கிறோம். அவ்வளோ தீமைகள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கு. நம்ம அதை விட்டு விலகறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர, நம்ம தான் தற்காத்துக்கணுமே தவிர, உலகம் நம்மளை காப்பாற்று, அரசாங்கத்தை நம்ம காப்பாற்றாது. நம்ம தீமையை எதிர்த்து ஃபைட். சைத்தான் நமக்கு ஏன் தீமையை நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணோம்? நமக்குள்ளே ஒரு சைத்தான் இருக்கான், நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரியை நம்ம புரிஞ்சாதான் இந்த தீமையை விட்டு விலகி இருக்க முடியும். இல்லைன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி வழி கெட்டு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி இருக்கணும் உலகத்தில், ஒரு மூமின்கள் முஸ்லீம்கள் எப்படி முதல்ல வாழ்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எதிரி யார்? இப்போ ஒரு மாணவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அப்பா உனக்கு யாருப்பா எதிரி சொன்னான்? அவன் சொல்லுவான், என் ஸ்கூலில் இந்த பையன்லாம் எனக்கு எதிரியாக இருக்கிறாங்க, இவன்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவான். அதே ஒரு கடைக்காரன் கேள்வி, உனக்கு யாருப்பா பிடிக்காதாரு? எனக்கு எதிர் கடைக்காரன் தான், பக்கத்து கடைக்காரன் தான், அவன் தான் எதிரி அப்படின்னு சொல்லுவான். அதே பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டால், யாருப்பா உனக்கு எதிரி, நம்ம யார் பிரச்சனை உனக்கு? எனக்கு மாமியார் தான். மாமியார்கிட்ட கேட்டால், என் மருமக தான் எனக்கு முதல்ல, அவள் தான் எனக்கு ஆப்பு வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் இந்த எதிரி வீட்டுக்காரன் சொல்லுவான். இப்படி எதிரிகள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையான எதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா? உண்மையான எதிரி யாருங்க? உண்மையான எதிரி யாரு? சைத்தான் தான் முதல் எதிரி. யாரு முதல் எதிரியே நமக்கு? யாருன்னா சைத்தான். ஏன்னா நம்ம படைக்கப்படும் போதே முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சான்? முறையிட்டான். என்னது? என்ன முறையிட்டானா, இவங்களையும் படைக்கிறேன், என்ன இவங்களை நீ ஏன் படைக்கிற? இவன் வந்து தாழ்வானவன். ஹலக்தனி மின் நார் வ ஹலகஹு மின் தீன். என்னை நெருப்பால் நீ படைத்தாய், ஆனா அக்பர் மின்ஹு, அவனை களிமண்ணால் படைத்தாய், நான் அவனை விட நான் சிறந்தவன் என்று பெருமை அடித்து நம்மை தாழ்வுபடுத்தி நம்மளை கேவலப்படுத்தினான் அல்லாஹ் முன்னாடி. யாரு? சைத்தான் படுத்தினான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? உனக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு அவன் நாடியால படைக்கிற அவன் இஷ்டம். மலக்குமார்கள் கேட்டாங்க, இறைவா நீ இவங்களை படைக்க போறியா? இவங்க ரத்தம் சிந்துவாங்கள, சண்டை போட்டுக்குவாங்கள அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், நீங்க அறிய மாட்டீங்க. வாந்தும் லா தஅலமூன் அன ஆலமும் வாந்தும் லா தஅலமூன், நான் அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டு யாருக்கு சார்பா அல்லாஹ் நின்றான்? ஆதமுடைய சந்ததிகளுக்கு நமக்கு சார்பா அல்லாஹ் நின்றான்.
என்னோட அடியார்கள் இவங்க எனக்கான வணங்குறதுக்கானவங்களை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அங்கே சொன்னான். அல்லாஹ் ஒரு அனுமதி சைத்தானை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? என் அடியார்களை வழிகெடுப்பதற்கான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒரு அனுமதி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சைத்தானுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கான்? நீ என் அடியார்களை நீ வழிகெடுக்க உன்னால் முடியும் என்று அல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்யறான். அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? எச்சரிக்கை செய்யறான். என்ன எச்சரிக்கை செய்யறானா? இன்ன ஷைத்தான அதுல்லக்கும், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. உலகத்தில் ஒருத்தன் பகிரங்கமான எதிரின்னு சொன்னால் அவன் ஒரு ஆள் தாங்க. மற்ற எல்லாரும் யார்? இன்றைக்கி ஃப்ரெண்டு நமக்கு எதிரியாக இருப்பான், நாளைக்கு நண்பனாகிடுவான். இன்றைக்கி மாமியாரோ மருமகளை சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. பக்கத்து கடைக்காரனும் எதிர்கடைக்காரன் சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. உண்மை தானே? அதெல்லாம் எல்லாருமே சேர்ந்துக்குவாங்க. ஒரு நாடு சண்டை போடுற நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. ஒரு மாநிலம் சண்டை போடும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் கடைசி வரை, மௌத் வரை, கியாமத் நாள் வரை நமக்கு எதிரியாக திகழக்கூடிய ஒருத்தன் தான். அதான் அல்லாஹ் சொல்றான். என்னது? இன்ன ஷைத்தான் அதுவுல்லக்கும், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவும், அவனை நீங்கள் என்ன செய்யுங்க? அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்க. எதிரி தான், அவன் தான் எதிரி. நமக்கு எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் விரும்புவதெல்லாம் அவன் என்னதுதான்? எதுவு ஹிஸ்பஹு லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அந்த சைத்தான் உங்களை அழைப்பதெல்லாம், தன் கூட்டத்தை அழைப்பதெல்லாம் நரகவாசிகளாக நீங்கள் ஆக வேண்டும், நரகத்துக்குரியவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் சைத்தான் விரும்புகின்றான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமை சகோதரர்களே, சைத்தானை நாம் எதிரியாக நினைக்கணும். அப்ப சைத்தான் என்னெல்லாம் செய்வான், சைத்தான் எதையெல்லாம் தூண்டுவான், எதெல்லாம் நமக்கு சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இந்த வழிகேட்டான காரியங்களை சைத்தான் நமக்கு ஏவும். இளைஞர் பருவத்தில் இருக்கீங்க இல்லையா, இன்னும் ஏவுவான். நம்மளை முதல்ல எங்க இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட வச்சு நம்ம நரகத்து வாசியாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வழியா இருக்கோ, என்னென்ன வேலை இருக்கோ, அதை எல்லாத்தையும் சைத்தான் செஞ்சிடும். சைத்தானுக்கு என்னது? என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் சைத்தான் செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சைத்தான் யுரீது, சைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்த விரும்புவான். உங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்த விரும்புவான். உங்களுக்கு மத்தியில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான காரியத்தை ஏற்படுத்த விரும்புவான். உங்களுக்கு மத்தியில் வெறுக்கத்தக்க செயலை செய்ய சைத்தான் விரும்புவான். நீங்கள் மானம் கெட்டு போகணும், ஒழுக்கம் கெட்டு போகணும், நீங்க ஒழுக்கக்கேடான காரியம் செய்யணும், நடத்த கெட்டவர்களா வாழணும், தீமையால மூழ்கி இருக்கணும், மதுபானத்துல மூழ்கி இருக்கணும், இதெல்லாம் சைத்தான் விரும்புவான். இறுதி சைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களை மதுபானம் குடிக்கணும், இதையெல்லாம் கொண்டு உங்களை வழிகெடுக்கணும் என்று சைத்தான் விரும்புவான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே. சைத்தான் நம்மளை விரும்ப வைக்கிறானா இல்லையா? அருமை சகோதரர்களே, நம்மை ஆபாச காட்சியை பார்க்க வைக்கிறானா இல்லையா? எல்லாரும் மனசாட்சி தொடுத்துருங்க. செல்போனை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் குறைவாக இருக்கலாம். கொஞ்சம் 5% நான் பார்த்தேன் பாய் அப்படி சொல்லலாம், ஒரு 10% நான் பார்த்தேன் பாய் அப்படி சொல்லலாம், ஒரு 20%, 1% நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சைத்தான் நம்மளை தூண்டி கொண்டு இருக்கிறான். உள்ளங்களை எதன் பக்கம்? ஆபாசத்தின் பக்கம் உங்களை தூண்டி கொண்டு இருக்கிறான். அப்ப அதுக்கு இஸ்லாம் நமக்கு ஒரு சாட்டையடி கொடுக்குது. முதல்ல என்ன செய்யணும்னா, உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முதல்ல நீ ஒரு இளைஞன், நீ முக்கியமானவன், உன்னுடைய இபாதத்தை நீ செலவழித்து சொன்னா நாளை மறுமையில உனக்கு நிழல் இல்லாத நாளை நிழல் கிடைக்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹ் தரப்போறான். அடுத்தது உன்னுடைய அந்த ஒழுக்கத்துக்கான கட்டுப்பாடு இஸ்லாம் சொல்லுது, உன் பார்வையை தாழ்த்தும். சாதாரண ஒரு பெண்களை நம்ம பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய பார்வை என்ன செய்யணும்? தாழ்ந்து இருக்கணும். பார்வை தாழ்த்தவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் குல்லில் மூமினூன, நபி மூமின்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். பார்வைகளை தாழ்த்துங்க அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு அதான் சொல்றான், அவங்க பார்வையை தாழ்த்த சொல்றான். முதல்ல பார்வை தாழ்த்தும்.
ஒரு சாதாரண பெண்ணை பார்க்கும்போது நம்முடைய பார்வையை தாழ்வுன்னு சொன்னால், செல்ஃபோனில் ஆபாச காட்சியை பார்க்கலாமா? அந்த காட்சி வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? நம்மளை கடைசியில் தீமையை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு, ஒரு இளைஞங்க ஒரு வயசான பாட்டியை வந்து கொடூரமான சிராம வந்து அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணுறான். என்னடா பார்த்தா அந்த செய்தியில் வருது, செல்போனில் உள்ள ஆபாச காட்சியை பார்த்ததுடைய விளைவின் காரணமாக அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு வயசான ஆளை இது போன்ற ஒரு கொடூரமான செயல்கள் செய்யலாம். ஒரு மனுஷன் அப்படிலாம் எண்ணம் அவரும் வராது. ஒரு மனுஷன் அந்த மாதிரி எண்ண போறான்னா அந்த அளவுக்கு நம்மளை தூண்டிவிடும். இந்த ஆபாச காட்சி என்பது நம்மளை கொடூரமான ஒரு செயலை செய்வதற்கு நம்மளை தூண்டி நம்மளை வழிகேட்டுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ முதல் என்ன அதை பார்க்கணும். பார்வையை வந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒழுக்கத்தை சொல்றான். ஒழுக்கம் என்பது பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அடுத்து நம்முடைய பழக்க வழக்கம். இன்னைக்கு உள்ள இளைஞர் எப்படி சொன்னா, பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும், பாய் ஃப்ரெண்டு இல்லாத யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, கேர்ளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு வேணும், பாய்க்கு வந்து பாய்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி அவனுக்கு அவனா ஒரு பாய்ஸ் ஆகலாம். அதான் ஒரு கெத்து. ஒரு ஆளுக்கு 3 ஃப்ரெண்டு 4 ஃப்ரெண்டு இருக்கணும்ப்பா, தான் கெத்து என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஒரு கேவலமான ஒரு செயலை, கேவலமான ஒரு நட்பை வந்து ஒரு புனிதமாக ஒரு கெத்தாக என்ன இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டில் பழகிறது, கேர்ள் ஃப்ரெண்டோடு பழகி என்ன ஆயிடுறான், தப்பான வழிக்கு போகிறான், தவறான வழிக்கு போகிறான். அதன் மூலியமாக என்னது, தேவையற்ற கர்ப்பம், தேவையற்ற காதல் தோல்வி, தேவையற்ற நேரம் செலவு. காதலிக்காண்டி என்ன செய்யறான், படிப்பை விடுறான். காதலிக்காண்டி என்ன செஞ்சிருக்கானா, செலவழிக்கிறதுக்காண்டி கொள்ளையடிச்சுட்டு வந்து என்ன செய்யறான், செலவு பண்ணுறான். திருடிட்டு வந்து காசு செலவு பண்ணுறான். வீட்டிலேருந்து திருடுறான், வெளியும் திருடுறான். அப்போ திருடிட்டு வந்து செலவழிக்கக்கூடிய அளவுக்கு, தப்பான காரியத்து மூலியமாக செலவழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கள்ள உறவுகள் என்பது, இந்த ஃப்ரெண்டு உறவு என்பது ஒரு மனிதனை வழிகெட்டு கொண்டு போகும். அதனால் இஸ்லாம் சொல்லுது, நீ இது போன்ற அந்நிய பெண்களை பார்க்கல தவி, பேசுறது தவி. பேசணுமா அவசியமானதுக்கா, தனிமையில் பேசாமல் என்ன விஷயம் அதை மட்டும் கேட்டு போ. சந்தேகம் இருக்கா, படிக்கிற இடத்துல ஒரு சந்தேகம் கேட்டு முடிச்சிடறதோட இது போன்ற அந்த ஃப்ரெண்டு அடிப்படையில் இது போன்ற பாலியல் சம்பந்தப்பட்ட உறவுகளை வைக்காதீர்கள். பெண்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு வைக்காதீங்க. ஏன், அங்கேருந்த விபச்சாரம் தொடங்குது. தொடுறது, பேசுறது, கொள்றது, பழகிறது, கடைசி எங்கே போய் நிற்கும், அவன் விபச்சாரத்தில் போய் கொண்டு போய் நிறுத்து. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, பார்வையை தாழ்த்து, கற்பை பேணு, தேவையற்ற பேச்சு நிறுத்து. அதனால் ரசூலா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வாழ்றல ரொம்ப மைனூட்டாக வழி கெடுக்கிறதுன்னு சொன்னால் பெண் விஷயம், பெண்ணுடைய விஷயம். ரெண்டாவது வாய், நாவு விஷயம். ரசூலா சொல்கிறாங்க மை எல்மன் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, மா பைன லிஹைனி ஒமா பைன ரிஜிலைனி, எந்த ஒரு மனுஷன் வந்து நான் ஒழுங்காக இருப்பேன், நான் சரியாக இருப்பேன், நான் அதில் வந்து க்ளீனாக இருப்பேன், ஒழுக்கமாக இருப்பேன் என்று சொல்கிறானோ, 2 தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம சாணத்தையும் எவன் பாதுகாப்பன் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ, அல்மன் லஹுல் ஜன்னத்தை, அவனுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பொறுப்பேற்றுக்கிறான். 2 தொடைக்கு மத்தியில் ஒழுக்கம், வாய் நாவையும் மர்ம உறுப்பையும் நீ ஒழுக்கத்தையும் பேன்றன்னு சொல்லி என்கிட்ட நீ பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால், உனக்கு அல்லாஹ்ட சொர்க்கத்தை வாங்கி தரக்கு நானே செய்கிறேன். அல்மனுல் ஜன்னத்தை, அவனுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அவன் மனிதனுக்கு சொர்க்கத்தை பெறக்கூடிய பாதை என்ன, ஒழுக்கமாக ஒருத்தன் இருந்தானே சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை ஒழுக்கமாக இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான். சொர்க்கத்துக்குடைய மிக முக்கியமான பாதையாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு இடத்தை சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மா யதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய சுகில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யதுகுலுல் ஜன்னத்தை, ஒருத்தனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய அதிகமான விஷயம் எது அவர் ரசூலுல்லாஹ்ட கேள்வி கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தக்வா ஹுஸ்னுல் குலுக், ஒரு மனிதனுக்கு இறையச்சமும் நல்லொழுக்கம் ஒருத்தருக்கு
அழகிய குணம் படைத்தவன் ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். அதான் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்வதற்கான அதிகமான வாய்ப்பு என்னது? நல்ல குணமும் நற்குணங்களும் இறை அச்சமும் அவனை சொர்க்கத்துக்கு செஞ்சிடும். அதே போல ஒருத்தனுக்கு நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய அக்தரில் மா எதுகுல் நார், நரகத்துக்கு அதிகமாக மனிதர்களை எடுத்து செல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, அது என்னன்னு சொன்னா நாவு தான், அவனுடைய மர்ம உறுப்பு தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை அதிகமாக நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இதில் தான் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி இந்த சமுதாயமே உலக மக்களை வழிகேட்டில் கொண்டு போகிறோம்னா இந்த ஒழுக்கக்கேடான காரியம். அப்போ அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி விஷயங்களை விட்டு நம்முடைய தீமையான காரியங்களை. மதுபானம் எவ்வளோ பெரிய மோசமானது! மதுபானம் சாதாரண விஷயமா? இன்னைக்கு போதைகளை இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளோ பட்டாளம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலு மற்ற ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு ஹான்ஸ், அது பேர் வாயில் ஒன்று வச்சுக்கிறாங்க, ஹான்ஸ் மாதிரி ஒரு பொட்டமாக அதே மாதிரி சின்ன பொட்டமாச்சு வாயில் வச்சுக்கிறாங்க. போதை பொருள். போதைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மது, ஹான்ஸு, என்னென்னமோ சொல்கிறாங்க, கஞ்சா இப்படி நிறைய போதை வஸ்துக்கள்லாம் இதையெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் போதையில் அப்படி இருக்கிறாங்க. போதையில் மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கி மாறக்கூடிய நிலையை பார்க்க முடியும். இது யாருடைய திட்டங்க? ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம்னு சொன்னால் மிக முக்கியமானது, சிறுபான்மை சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மத்தியில் இந்த போதையை கொண்டு போய் நிறுத்தி அந்த மக்களை நாசமாக்கணும்னு சொல்லி இதோடைய திட்டம் யாரு? சைத்தானுடைய திட்டம். சைத்தானது வழி கெடுக்கணும் மனுஷனை, அவன் எப்படியாவது மழுங்கடிஞ்சு நாசமாக போகணும். இன்றைக்கி இளைஞர்கள், இன்றைக்கி நம்ம சாதாரண நினச்சிட்டு இருக்கோம், இளைஞர்களை அவ்வளோ வழி கெடுத்து செக்கிங் பண்ணுறாங்க. பார்த்தா பசங்களை விற்கிறாங்க, பசங்களை விற்கிறாங்க. 4 பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் மார்க்கத்துடைய பற்றுள்ள பசங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் விற்கிறாங்க பாய். என் ஸ்கூலில் தெரியாதா? ஸ்கூலில் திடீர்னு செக்கிங் பண்ணுறான், அப்போ கொண்டு வர மாட்டுறாங்க, திடீர்னு செக்கிங் பண்ண மாட்டுறாங்க. மாணவிகளுக்கு போதை வஸ்து விநியோகம் நடக்குது. இப்போ எந்த அளவுக்கு அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் நம்மளை வழிகேட்டில் கொண்டு போகக்கூடிய, நம்மளை வழிகட்டு மொத்தத்தில் போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டோம். நம்ம தான் பொறுப்புதாரி. நம்மை நாம் பாதுகாக்க அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய உங்கள் கடமை. உங்கள் உடம்பையும் பார்க்க வேண்டியது, உங்கள் ஒழுக்கத்தையும் பேண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் பொறுப்பு. நாளை மறுமையில் யார்கிட்ட பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு ஆளும் பதில் சொல்ல கடமைப்பட்டோம். நம்முடைய நிலையை பற்றி அல்லாஹ் பதில் சொல்லுவான். இன்றைக்கி இளைஞர்கள் என்னென்னா நைட்டில் தூங்குறது இல்லைங்க, செல்ஃபோன் நோண்டி எந்த அளவுக்குன்னா விடிய 2 மணி, காலைல பார்த்தா சுபு தொழிலுக்கு ஆளாங்க. இரவு முழுவதும் அந்த செல்லை நோண்டி கண்ணே செவந்து போயிடும். அந்த அளவுக்கு செல்ஃபோன்லேயே இன்றைக்கி மூழ்கி போயிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிருக்காங்க. கடைசி கொஞ்ச நாளே சுகர் வந்துடுதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், பேரை சொல்ல விரும்பலை, ரொம்ப நட்பான சகோதரர் தான். இரவில் பார்த்தா அதுக்காண்டி தான் அவர் மொத்தம் இருப்பார் என்னுடைய கணிப்பு. ஏன்னா அதனால் ஒரு சுகர் வந்துருச்சு. சுகர் என்பது அதுக்காக வந்துருச்சு. 12 மணி, 1 மணி, 2 மணி வரும் கம்ப்யூட்டரையே பார்க்குறேன். ஏன்டா தூங்க மாட்டேன்? என்னுடைய ரொம்ப நெருங்கிய சகோதரன் தூங்க மாட்டே, இரவெல்லாம் கம்ப்யூட்டரை பார்க்க, காலையில் உட்காந்து தூங்குறேன். கடைசி சுகர் 500, 600 வந்துருச்சு, ஆள் இறந்துட்டார். அப்போ இன்றைக்கி இரவுல ரசூல்லா எப்படி இருக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒழுக்கத்தை. ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஷாவுக்கு மகரிப்புக்கு பிறகு தூங்குவதை வெறுத்திருக்கார்கள். இஷாவுக்கு பிறகு வீணாக பேசுவதை ரசூல்லா வெறுத்திருக்கிறாங்க. அப்போ இஷாவுக்கு பிறகு முடிஞ்ச உடனே அடுத்த கட்டம் நமக்கு என்ன இருக்கணுங்க? தூக்கம் தாங்க. தூக்கம் என்பது மிக முக்கியமானது. மனிதனுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் செயலாக்கமானது. அது ரெஸ்ட் பண்ண வேணாமா? ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? அது உள்ள உள்ள வேலையெல்லாம் செய்யணும். நம்ம வாடுக்கு கண்டதை அழுது வாயில போட்டுடுறோம், அது ரெஸ்ட் எடுக்கணும். அந்த வேலையை அப்போ தான் செய்ய இன்னைக்கு அறிவியல் உலகம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் இஷா தொழுகைக்கு வருவாங்கன்னா சஹாபாக்கள் எல்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்களாம்? அவருடைய
தூக்கத்தினால் அவருடைய தலையெல்லாம் ஆடும். ஹதீஸ்ல பார்க்கணும். தூக்கத்தினால என்ன செய்யுமா? இசா தொழுகையில ஆடிட்டு இருக்கும். அப்போ எப்போ தொழுதவனை போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இசா தூங்கிடுவாங்க. இன்னைக்கு நிலைமை என்னங்க? 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போகிறது, 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட 2 மணிக்கு போயிடுது, 3 மணிக்கு போகுது. நைட்டில் வந்து வீட்டில் தட்டுறது, அவங்க இருக்கிற அந்த பெற்றோருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறது, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத இது பஞ்சாயத்து, நைட்டில் தேவையில்லாம சண்டை போடுறது, தப்பான வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மதுபானத்தை வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உடம்பை கெடுத்து போறியா? உடம்பு கெட்டு போயிடுது. காலையில் எந்திரிக்க முடியல. காலை எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிக்கிறது. லேட்டாக எந்திரிச்சா சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அவ்வளோ உடலுக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. ரசூல்லா எப்போ எந்திரிச்சிருக்காங்க? ஹதீஸை பார்க்க முடியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹருக்கு தஹஜ்ஜத்துக்கு எந்திரிப்பாங்க, தொழுது விட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு திருப்பி சுபுக்கு எந்திரிப்பாங்க. சுபுவுடைய தொழுகை இருக்கு நமக்கு. இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. யாரெல்லாம் சுபுவை தொழுதிங்க சொல்ல முடியுமா? நான் எல்லாருமே கை தூக்கி பாய் நான் எல்லாரும் நாங்கள் தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாய் நான் சுபுவை தொழுவை நினச்சேன் பாய், காலையில் சுபுவை தொழுவுக்காக நினச்சி தான் படுத்தேன், ஆனால் எந்திரிக்க முடியல பாய். 1 மணிக்கு படுத்தா எப்படி எந்திரிக்க முடியும்? 2 மணிக்கு படுத்தா எப்படி எந்திரிக்க முடியும்? ஒரு லாஜிக் இருக்கணுமா இல்லையா? சீக்கிரம் படுத்தா எந்திரிக்கலாம். நீங்கள் பாட்டு 2 மணி 3 மணிக்கு அலாரம் அடிக்கும், எந்திரிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சுபுடைய தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்கன்னு சொன்னால், யார் சுபுடைய தொழுகையை தொழுகின்றானோ அவனுக்கு அந்த நாள் புத்துணர்ச்சி பெற்றவனாக ஆகிறான், மகிழ்ச்சி அடைந்தவனாக ஆகிறான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிறான். இதை விஞ்ஞானி சொல்கிறான். இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்கிறான்? காலையில் எந்திரிப்பான், உனக்கு உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறான். அதை ரசூலா சொல்லிட்டாங்களே, எவன் சுபுடைய தொழுகையை தொழுகின்றானோ அவன் புத்துணர்ச்சி அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுகிறான். எவன் சுபுடைய தொழுகையை தொழுகவில்லையோ அன்று கவலை அடைந்தவனாக, மகிழ்ச்சியற்றவனாக, சோம்பேறியானவனாக அவன் அந்த நாளை அடைகின்றான் ரசூலா சொல்றான். நம்மகிட்ட இருக்க சுபு தொழுகை இருக்கா? இரவுல எவ்வளோ நேரம் முழிச்சிருந்து செல்போனை நோண்டி ஊர் சுற்றிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியமாக இளைஞர் பருவம் வேலை செய்ய முடியும். 35 வயசு சுகர் வந்துட்டு என்ன செய்ய முடியும்?